ஹங்கேரியன் ஜிபி 2025ஓட ஒரு குயிக்கான ரிவ்யூ. லாஸ்ட் டைம் நம்ம வீடியோ போட்டப்போ ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஃபுல் டீட்டெயிலாக இல்லை ஏனோ தானோன்னு மேலாக பார்த்துட்டு வந்து பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த வாட்டி நம்ம வந்து ஃபுல் டீட்டெயிலாகவும் இல்லாமல் ஏனோ தானாகவும் இல்லாமல் ஸ்டாட்ஸ் பீரியர்களுக்கு கொஞ்சம் ஸ்டாட்ஸு எதனால் வந்து இஷ்யூஸ் ஆச்சு என்ன என்ன அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் சொல்லுவோம். அட் த சேம் டைம் என்ன நடந்தது, சம்மர் பிரேக் வந்துருச்சு, இதுக்கப்புறம் ரேசஸ் இல்லை, ஸோ எப்படி எந்தெந்த டிரைவர் போயிருக்காங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மேஜர் அப்செட் என்ன அப்படின்னாக்கா, யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு மேஜர் அப்செட் வந்து நம்ம சார்ல்ஸ் லெக்லர். அவர் வந்து போல் வந்து வச்சது யாராலையும் நம்ப முடியல. ஃபெராரி ஃபேன் என்னாலையும் நம்ப முடியல. அட் த சேம் டைம் ஹாமில்டன் வந்து தண்ணிட்டு ஐ எம் யூஸ்லெஸ் அப்படின்னு சொன்னது வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தது இந்த வீக்கெண்டு. ஒரு 3 மேட்ரு சார்ல்ஸ் வந்து போல் வச்சதுக்கு. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபெராரி இந்த வீக்கெண்ட் வந்து அப்கிரேட்ஸோட வந்திருக்காங்க. அப்கிரேட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, புதுசாக பார்க்குறவங்களுக்கு காரை வந்து வாரம் இல்லை, ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து காருக்கு வந்து என்னென்ன பிரச்சனை ஏதுன்னு F1 மூவி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த சைட் பார்ட்ஸ்லாம் வந்து அப்கிரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபெராரி இந்த வாரம் வந்து சஸ்பென்ஷன் அப்கிரேட் பண்ணியிருந்தாங்க. அட் த சேம் டைம் சார்ல்ஸ் லெக்லர்க் வந்து ஒரு பிரில்லியண்டான ஒரு டயர் ஸ்ட்ராட்டஜின்னு கூட சொல்லலாம். அதாவது Q3ல எக்ஸிட் ஆகிட்டு கரெக்டான டயர் டெம்பரேச்சர் வச்சுருந்ததுனால தான் அவர் வந்து போல் பொசிஷன் அடித்தார். ஸோ நிறையா விஷயங்கள் இந்த வாரம் ஃபெராரி என்னதான் ஸ்ட்ராட்டஜியில் எப்பவும் சொதப்புனாங்கன்னு சொன்னாலும், பட் குவாலியில் சார்ல்ஸ் லெக்லர்க்கோட பிரில்லியன்ஸ் ப்ளஸ் இந்த சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்னால தான் வந்து P1 வச்சாப்ல. இது கூட இன்னொரு சர்ப்ரைஸ் நடந்தது. அது என்ன அப்படின்னாக்கா, ஆஸ்டன் மார்டின், அலான்சோ அண்ட் லான்ஸ் ஸ்ட்ரோல் வந்து பிரில்லியன்ஸ் இந்த வாட்டி P5ல வந்து ஸ்டார்ட் பண்ணார்னு நினைக்கிறேன் அலான்சோ. ஸோ போல் பொசிஷன் P5ல ஸ்டார்ட் பண்ணார். எதனால் இவங்க அடித்தாங்க அப்படின்னு கேட்டப்போ, மெயினாக நம்ம ரேஸ் ட்ராக்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்கச்சக்க ஃபேக்டர்ஸ், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னு இருக்குது. ஒன்று வந்து டயர் டெம்பரேச்சரு, இன்னொன்று வந்து விண்டு, இன்னொன்று வந்து ஒன்று டயர் டெம்பரேச்சர் வச்சு பண்ணுறது, இன்னொன்று வந்து ட்ராக் டெம்பரேச்சரு. ஸோ அதுக்கு எப்படின்னா அது கோரிலேட்டட் தான். இது ரெண்டும் பக்காவாக இருந்தாக்க தான் ஒரு ரிசல்ட் எடுத்து வர முடியுங்கிற மாதிரி. அதுக்கப்புறமேட்டு விண்டு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹங்கேரியில் Q3 வரும்போது கரெக்டாக Q3 வரும்போது உங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு டிராப் டவுன் டெம்பரேச்சர் நடந்தது. விண்ட் ஸ்பீட் அதிகமானதுனால இது யாரை பயங்கரமாக ஹர்ட் பண்ணுச்சு அப்படின்னாக்கா, நம்ம இவங்கள மெக்லாரனை பயங்கரமாக ஹர்ட் பண்ணுச்சு. யார் சுதாரிச்சுக்கிட்டு பக்காவாக இதை ஹேண்டில் பண்ணாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, ஆஸ்டன் மார்டின் ஃபெராரியும் இதை கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி எடுத்ததுனால இந்த வீக்கெண்டை வந்து அவங்க வந்து குவாலிஃபைங்கில் அவுட் பர்ஃபார்ம் பண்ணாங்க எல்லாத்தையும் கூட சொல்லலாம். இப்போ டயர் ஸ்ட்ராட்டஜி பற்றி நான் இது வரைக்கும் பெருசாக பேசினதே இல்லை எந்த ஒரு வீடியோலையும். இந்த இதில் சொல்லிடுறேன். மெக்லாரன் எந்த காம்பவுண்ட் டயர்ஸில் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணாங்க அப்படின்னாக்கா, மீடியம் டயர்ஸில் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ஸோ இதில் மொத்தத்தில் யாருக்கு இந்த வாரம் வந்து ஒரு பேடான வீக்கெண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ரெட்புல் எல்லா காம்பவுண்ட் டயர்ஸ்லையும் பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணாங்கன்னு தான் நம்ம சொல்லலாம். சரி, இப்போ இவ்வளோ நேரம் நம்ம வந்து குவாலிஃபையிங்கு, டயர் ஸ்ட்ராட்டஜி, ட்ராக் டெம்பரேச்சரு, விண்டு இதெல்லாம் பற்றி பார்த்தோம். ஸோ நம்ம இப்போ ரேஸ்க்குள்ளே போகலாம். ரேஸில் ஃபெராரி வந்து லெக்லர்க் வந்து போலில் ஸ்டார்ட் பண்ணாப்புல. நான் நிறைய குவாலிஃபைங்லையும் சொல்ல விட்டேங்கிறத கமெண்ட் பண்ணுவீங்க நீங்கள். ஏன்னா கேப்ரியல் போர்ட்டலட்டோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். லியாம் லாசன் வந்து வெர்ஸ்டாப்பனுக்கு முன்னாடி வந்து ஸ்டார்ட் பண்ணாப்புல ரேஸில். அதனால் வந்து இட் வாஸ் அ ஹர்ட்டிங் வீக்கெண்ட் ஃபார் ரெட்புல்னு சொல்லலாம். பட் எண்ட் ஆஃப் த டே நிறைய பேர் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க. சூப்பரான ஒரு வீக்கெண்டு. நம்ம இப்போ ரேஸ்க்குள்ளார போகலாம். லெக்லர்க் வந்து போலில் ஸ்டார்ட் பண்ணுறாப்புல. நம்ம லேண்டோவும் ஆஸ்காரும் வந்து அதுக்கு அடுத்தடுத்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க மெக்லாரன்னு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஜார்ஜ் ரசல் ஸ்டார்ட் பண்ணுறாரு. டர்ன் 1 வரும்போதே அட்டகாசமான ஒரு ரேஸ். யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, நம்ம இவனுக்கு தான், ஜார்ஜ் ரசலுக்கு தான். என்ன ஸ்டார்ட்டு, என்னதான் ஃபெராரி மாசா ஸ்டார்ட் பண்ணாலும் ஜார்ஜ் ரசல் ஒரு சூப்பரான ஸ்டிண்ட்டை கொடுத்தாரு. நான் ஜார்ஜ் ரசல் பற்றி பேசணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து ஒரு மெர்சிடிஸ் ஃபேன்ஸ்லாம் இருப்பீங்க கன்ஃபார்மாக, கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த சீசன் ஸ்பெசிஃபிக்காக ஜார்ஜ் ரசலோட ஒரு என்ன சொல்கிறது, இப்போ நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இல்லையா. ரெட்புல்லேருந்து மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் வந்து மெர்சிடிஸ்க்கு போகிறான்னு ஒரு ரூமர் வந்தது. பட் பை காட்ஸ் கிரேஸ் 2026 வந்து ரெட்புல் கூட ஸ்டே பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படிங்கும்போது ஜார்ஜ் ரசல் வந்து இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு மீடியா ஹேண்டில் பண்ணிட்டு ஒரு சூப்பரான ரேஸை வந்து போடியம் எடுத்திருக்காப்புல. இதில் சூப்பரான ஒரு டர்ன் ஒன்லேயும் வந்து பக்காவான ஒரு ஸ்டார்ட்னு கூட சொல்லலாம்.
லாண்டோ நாரிஸ் பயங்கரமா ஸ்ட்ரகிள் பண்ணாப்ல. பட் இந்த பையன் போன வாரம் நம்ம எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணோம் வீடியோவில், லாண்டோ நாரிஸ் வந்து ஒரு யாருக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொடுக்கணும்ட்டு 2 பேருமே ஈக்குவல் தான் ப்ரோ நிறைய பேர் சொன்னீங்க. எனக்கும் வந்து இந்த வாரம் அது ரொம்ப ரொம்ப ப்ரூவ் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா, ஸோ எல்லாரும் வந்து 2 ஸ்டாப் பிட் ஸ்ட்ராட்டஜியை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னாக்கா, பார்க்குறவங்க புதுசாக இருந்தீங்கன்னாக்கா 2 ஸ்டாப் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா, ரேஸ் ஆரம்பித்து 2 வாட்டி வண்டியை நிறுத்தி 2 வாட்டி டயரை மாற்றிட்டு போவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஸ்கர் பிஎஸ்டியாக இருக்கட்டும், மேக்ஸ் வெர்ஸ்டாப்பனாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே. பட் லாண்டோ நாரிஸ் ரொம்ப பிரேவா 1 ஸ்டாப் ஸ்ட்ராட்டஜி எடுத்தாரு. இது ஒரு கேம்பிளிங்கான சுச்சுவேஷன் கூட சொல்லலாம். ஏன்னா மெக்லாரன் கார் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருந்தது விண்டுக்கு. அப்படிங்கும்போது ஸோ எஸ், லாண்டோ நாரிஸ் வந்து ஜெயிச்சிட்டாரு. அஃப்கோர்ஸ் அவர் தான் P1 வந்தார். அந்த கப்பை கூட வந்து இந்த வாட்டி உடைக்கக்கூடாது, அந்த ப்ரொக்ளைன் இதுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், போல் ஏதோ சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதை பற்றி ஒரு வீடியோ நம்ம இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல தனியாகவே போட்டிருக்கோம். ஹங்கேரியன் கப்பை வந்து எப்படி செய்கிறாங்க, அதை வந்து லாண்டோ நாரிஸ் உடச்சிட்டு இருக்காருங்கிறத போன வருஷமே நான் போட்டேன். அதை கூட நீங்கள் செக் பண்ணுங்க. ஸோ அந்த பவுலை கூட உடச்சிடக்கூடாது, வின்னிங் இதை கப்பை கூட உடச்சிடக்கூடாது, தனியாக எடுத்து வச்சுட்டு பீங்காங் கப்பு, அது தமிழில் சொல்லணும்னா உண்மையாக வச்சுட்டு தான் வந்து லாண்டோ நாரிஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணார் செலிப்ரேஷனை. எஸ், ஆனாலும் பயங்கர மில்லி செகண்ட் 0.0003 சம்திங்ல வந்து புஷ் பண்ணியிருப்பாரு ஆஸ்கர் பிஎஸ்டி. அவ்வளோ பிரில்லியண்டாக ஓட்டியிருப்பாரு. நெக் டு நெக்ல தான் அடிச்சாங்க. ஜார்ஜ் ரசல் தேர்ட் வந்தாப்புல. சரி, ஃபெராரிக்கு இங்கே என்ன ராங் ஆச்சு? ஹாமில்டனுக்கு ஒரு டிசாஸ்டரான குவாலிஃபைங் முடிச்சுட்டு வந்து ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல ஹாமில்டன் வந்து நான் வேஸ்ட்டு, என்னால் முடியலை, இது பண்ணல அது பண்ணலன்னு ரொம்ப சொன்னது மனசுக்கு வருத்தமாக இருந்தது. பட் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன், இதெல்லாம் எப்படின்னாக்கா ரேஸ் முடிச்சுட்டு வெளியே குவாலிஃபைங் முடிச்சுட்டு நம்ம வெளியே வரோம், ஒன்றுமே இல்லை, நீயே ஒரு எக்ஸாம் எழுதிட்டு வெளியே வந்த ஸ்பீடுக்கு நீ ஒழுங்காக எக்ஸாம் பர்ஃபார்ம் பண்ணலன்னு போது நான் வேஸ்ட்டு அப்படின்னு கோவத்தில் தான் சொல்ல. அப்புறமேட்டு அனலைஸ் பண்ணி பொறுமையாக பார்க்கும்போது தான் வந்து நம்ம படிச்சிருக்க மாட்டோம், பின்னாடி வந்து பிளான் ப்ராப்பராக இருந்திருக்காதுங்கிற மாதிரி தான். இங்கே ஸ்ட்ராட்டஜி வந்து ப்ராப்பராக இருந்திருக்காது, கார் ப்ராப்பராக இல்லை, அப்டேட்ஸ் கொடுத்தீங்க ஃபெராரிக்கு வந்து அப்கிரேட்ஸ் கொடுத்தோம் ஒர்க் ஆகலை அப்படிங்கிற மாதிரியான இஷ்யூஸ்லாம். ஸோ ஹாமில்டனுக்கு வந்து டிசாஸ்ட்ரஸான ஒரு வீக்கெண்ட் இது. மெயினாக என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஃபெராரியோட பாஸ் ஃப்ரெட் வாசரும் சொல்லியிருக்காப்புல, இது டைமிங் அண்ட் செட்டப்போட இஷ்யூனால தான் வந்து ஹாமில்டனுக்கு வந்து இந்த வாட்டி இஷ்யூ ஆகிருக்கு, மித்தபடி வெறும் பெருசாக எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சால்வ் பண்ணியிருக்காங்க இஷ்யூவை. நம்ம இப்போ நேத்திக்கு என்ன ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமான ஒரு விஷயமா இருந்ததுனாக்கா, நம்ம லூயிஸ் ஹாமில்டன் வந்து சொல்றாப்புல, அந்த மாதிரி நம்ம முன்னாடியே சொன்னதான், என் மேலதான் தப்பு, என்னால் நான் ஒழுங்கா இல்லை அப்படின்ட்டு. ஸோ என்னன்னாக்கா, ஹீஸ் அ கோட், அதை நம்ம வந்து யாருமே டினை பண்ண முடியாது. மீதி எல்லா டிரைவர்ஸும் சில டைம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் வேற கார் சரியில்லை, முன்னாடி போகுது பின்னாடி போகுது, இதுவாக இருக்கட்டும், எல்லாருமே சொல்லும்போது கூட காரை தப்பு சொல்றது, இன்ஜினியரை தப்பு சொல்றது அப்படின்னு போகும்போது கூட அவ்வளோ ஒரு என்ன சொல்றது, ஒரு குவாலி முடிச்சுட்டு ஒரு அண்டர் பர்ஃபார்ம் பண்ணி வந்துட்டு இருக்க டைம்ல இவர் வந்து நீட்டாக வந்து தன்னை பிளேம் பண்ணிக்கிட்டு வேற யாரையும் பண்ணாமல் அதை கூல் டவுன் பண்ணிட்டு நீட்டாக போனது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுதான் வந்து ஒரு சென்சிபிளான ஒரு ஒரு ரோல் மாடலாக எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணிட்டு போயிருக்காரு ஹாமில்டனு. ஒன்ஸ் அகெயின் மெக்லாரன் வந்து P2 P3ல ஸ்டார்ட் பண்ணாங்க. சூப்பர்பான ரேஸ் வந்து அவங்களுக்கு தான். ஏன்னா அவங்க டைரெக்டாக மெயின் ரேஸில் வந்து பிரின்னு பிரிச்சுட்டாங்க. மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் ரெட் புல்லே ஸ்டே பண்ண போறாருன்னு சொல்லியிருக்கிறது வந்து ஜார்ஜ் ரசலுக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மீடியா ப்ரெஷரு, அவன் வந்தால் உனக்கு சீட்டு போயிருமேன்ட்டு எக்கச்சக்கமாக பேசி 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 அவன் மைண்ட் செட் எப்படி இருந்திருக்கும். ரசில் அந்த மைண்ட் செட்லேயுமே வந்து ஒவ்வொரு ரேஸுமே வந்து சாலிடாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காருங்கும் போது ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது எனக்கு. அட் த சேம் டைம் எல்லாத்தையும் பேசிட்டு நீ அலான்சோ ஸ்டாலை பற்றி பேசலாம்னு டென்ஷன் ஆயிருவீங்கன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கு தெரியும். சூப்பரான அவங்க என்ன சொல்கிறது, இந்த விண்டு, இந்த ட்ராக் டெம்பரேச்சர், இந்த இஷ்யூ காரணத்தால் 2 டீம் வந்து குவாலியில் அவுட் பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னாக்கா, அது வந்து ஃபெராரி அண்ட் ஆஸ்டன் மார்ட்டின் தான் நான் சொல்லுவேன். பக்காவாக P5 அவர் வந்து ஸ்டாலும் வந்து நல்ல ஒரு பொசிஷனில் முடிச்சிருக்காப்புல பாயிண்ட்ஸில். அப்படிங்கும்போது அலான்சோ ஃபேன்ஸுக்கெல்லாம் வந்து குதூகலம் தான். இப்போ தான் ஒரு பர்த்டே வர முடிஞ்சிச்சு, செம குதூகலம் தான். இப்போது எல்லாருமே வந்து இந்த சம்மர் பிரேக்கில் போகும்போது சொல்லிட்டு போகிறாங்க ஜாலியாக. நல்ல மாதிரியான ஒரு எண்டில் கேப்ரியல் போர்டர்லட்டோ அந்த பையனும் நம்ம P6 கேரியர் பெஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காப்புல. போகிறோம், என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான். லியாம் லாசன் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பனுக்கு முன்னாடி முடிச்சிருக்காரு. ஆனால் என்ன தான் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் அப்படி இப்படின்னு ஸ்ட்ரகிள் பண்ணால் கூட 80+ பாயிண்ட் டிஃபரன்ஸில் இருக்கான்னு நினைக்கிறேன் டிரைவர் சாம்பியன்ஷிப்பில். பட் ஸ்டில் அந்த டப்பா காரை வச்சுக்கிட்டு அவன் வந்து பாயிண்ட்ஸ்ல முடிச்சிருக்காங்கும் போது என்னால நம்ப முடியல. P9 ஏதோ முடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன் மேக்ஸ். வெர்ஸ்டாப்பன் வந்து நத்திங் சீம் டு ஒர்க் இந்த கரண்ட் இதுன்னு சொல்லிட்டாரு. அதனால வந்து யூகி சுனோடாக்கும் அவருக்குமே பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்லை. லியாம் லாசன் நல்லா முடிச்சிருந்தாப்புல.
என்ன சொல்கிறது, சார்ல்ஸ் லெக்லருக்கு வந்து 4th முடிச்சிருக்கிறது ரொம்ப வருத்தமான விஷயம் தான். பட் இந்த ரேஸோட மாசான மேட்ரே நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், கேப்ரியல் போர்டலோட பெஸ்ட் ஃபினிஷு. அட் த சேம் டைம் வந்து நம்ம அலான்சோவோட பெஸ்ட் ஃபினிஷ் ஆஃப் த இயர் P5, நம்ம லான்ஸ் சாலோட பெஸ்ட் ஃபினிஷு P7, லாசன் 8th, மெஸ்டாப்பன் வந்து 9th, ஆண்டோனெல்லி 10th முடிச்சிருக்காப்புல. ஹாமில்டன் ஆஸ் யூஷுவல் ஸ்டார்ட் பண்ண இடத்துலேயே தான் முடிச்சிருக்காரு பாவம். மித்தபடி எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. இந்த ரேஸில் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க ஒரே விஷயம் என்னென்னா, ஒரே ஒரு DNF தான். அதனால் ரேஸ் வந்து நல்லா தான் இருந்துச்சு ஓவராலாகவே. ரேஸை குறை சொல்ல மாட்டேன். அன்பிரிடிக்டபிளான வெதர், அன்பிரிடிக்டபிளான கிளைமேட்டு, டெம்பரேச்சரு, ஸ்ட்ராட்டஜி, இதெல்லாம் வந்து ரேஸை ஓரளவுக்கு பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதுவும் மெக்லாரன் வந்து வீக் இன் அண்ட் வீக் அவுட் அவனுங்க 2 பேரும் அடிச்சுக்கிறது வந்து, டு பி ஃப்ராங்காக சொல்கிறேன், நான் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பனோட தீவிர ஃபேனு, ஃபெராரி அஸ் அ டீமாக அவங்களோட ஃபேனு. இது 2த்தை பார்க்கறதோட இவங்க 2 பேர் வந்து ஸ்போர்ட்டில் வந்து அந்த என்ன சொல்கிறது, பொசிஷன் இந்த வாட்டி யார் டிரைவர் சாம்பியன்ஷிப்புக்கு வர போகிறாங்கிறது வந்து அவ்வளோ சூப்பராக போயிட்டு இருக்குது. ஏன்னா வந்து பெருசாக எனக்கு என்னமோ இது அப்படி இப்படின்லாம் காட்டல. நீங்கள் வந்து போட்டி போட்டு எடுத்துக்கோங்கிற மாதிரி தான் எனக்கு தோண ஆரம்பிக்குது ரீசெண்ட் டைமில். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ சம்மர் பிரேக்கு, இதை தாண்டி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சம்மர் பிரேக் வருது, யார் யார் என்னென்ன பண்ணிட்டு வர போகிறாங்கன்னு தெரியல, ஏதாவது அப்கிரேட்ஸ் இருக்கான்னு தெரியல. இருந்தால் நான் உங்களுக்கு கன்ஃபார்மாக வீடியோ போடுறேன். அட் த சேம் டைம் வந்து வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாக்க எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இது புரியல அப்புறம் போடுங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.